பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை பொழுதிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற ஆண்டவருடைய திருப்பெயராலே உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை இந்த நாளிலே நம்மை சூழ்ந்து கொள்வதாக. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொள்வதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மகிமை கொடுக்கும்படி இருக்கிறார். அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தும்படியான பிரதிபலிப்பின் பிரகாசமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நம்மை தேவனுடைய கரத்துல இந்த வேளையில நம்ம அர்ப்பணிப்போம். விழித்ததும் என்னவரோடு என்ற தலைப்புல இந்த நாளிலே தேவனை குறித்த அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் என்ன என்பதை நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாள் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் ஆதியாகமம் 41 அதிகாரம் 56வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தேவனை குறித்து என்ன அறிவிக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இதை அப்படியே நாம் புது உடன்படிக்கையின் வெளிச்சத்திலே, புதிய ஏற்பாட்டிலே, கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைக்கு பிறகு வாழ்கிற சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு கூட இந்த வார்த்தையை நாம் பார்த்தால், என் ஆண்டவர் களஞ்சியங்களை திறந்து கொடுக்கிறவர். அந்த வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் வர்ஷிக்க மாட்டோரோ என்ற அந்த எல்லா தன்மைகளையும் தேவனுடைய திட்டங்களையும் இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான ஒருவராக இருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், காண்கிறோம், அனுபவிக்கிறோம். நாம் இன்னும் அனுபவிக்க போகிறோம், இன்னும் பெற போகிறோம். இன்னும் வெளிப்பாடுகள் அநேகம் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் கிறிஸ்து வழியாக இன்றைக்கு நமக்கு சுதந்திரமாக அடைகிறோம் என்பதுதான் புதிய உடன்படிக்கையின் நற்செய்தியாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து கொடுத்தான், அவன் விற்றான். இப்பொழுது விலையில்லாமல், வேதம் சொல்லுகிறது அல்லவா 55ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே, விலையும் இல்லை பணமின்றி, ஓ தாகமாயிருக்கிறவர்களே ஓடி வாருங்கள், எல்லோரும் வந்து விலையின்றி பணமின்றி பாலும் தேனும் கொல்லுங்கள். இந்த காலை வேளை அருமையான ஒரு நாள், இந்த அற்புதமான ஒரு நாள். தேவன் நம்மை மகிமையின் நாட்களுக்காக ஒவ்வொரு நாளையும் நமக்கு நியமித்திருக்கிறார். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லோரும் இதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அந்த தேவன் களஞ்சியங்களை திறந்து கொடுக்கிறவர். எல்லா களஞ்சியங்களையும் சேர்த்து வச்சு கட்டி வைக்கிற தேவன் இல்லை. அவர் கட்டி கட்டி மூட்டை முட்டியா அளவில்லாமல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொட்டி கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். நம் தேவனை குறித்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தகப்பன் நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 6:17 அப்படித்தான் சொல்லுகிறது. இவர் மேல நீ நம்பிக்கை வச்சிட்டீங்களா? உங்க வாழ்க்கையில களஞ்சியங்கள் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவன் களஞ்சியங்களை திறந்து கொடுக்கிற ஆண்டவரை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில இனி கவலை இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி பிரச்சனை இல்லை, இனி இந்த வியாதி இல்லை, இந்த கஷ்டங்கள் இனி இல்லை, தரித்திரம் என்னை ஆள முடியாது. ஏனென்றால் விண்ணவர் என்னோடு இருக்கிறார். மண்ணின் மைந்தனாகி எனக்குள்ளே அந்த மண்ணின் மைந்தன் வந்ததின் நோக்கம் நிறைவேறுகிறது என்று சொல்லி நம் மன்னவனுக்கு இந்த காலவேளையில ஒரு விண்ணப்பத்தை அனுப்ப போகிறோம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோசேப்பு களஞ்சியங்களை திறந்தான். களஞ்சியம் என்றால் ஸ்டோர் என்றால் இன்றைக்கு எங்கெங்க ஸ்டோரேஜ் எதெல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு திறக்கிறார். நீங்க களஞ்சியங்களை ரெடி பண்ணுங்க, உங்க களஞ்சியங்களை திறந்து வைங்க. தேவன் அதை நிரப்ப வல்லவர். அன்றைக்கு களஞ்சியங்கள் திறந்து விற்றவன் இன்றைக்கு தேவன் இலவசமாய் அவருடைய வார்த்தையினாலே அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்புவதற்கு இந்த கால வேளையில தேவனை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். என் தேவன் களஞ்சியங்களை திறந்து அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை அநேக காரியங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக அவர் களஞ்சியங்களை நிரப்பி களஞ்சியங்களிலே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக வார்த்தைகள் அங்கே கடைசியில பார்க்கும்போது வர வர பஞ்சம் கொடிதானது, ஆனா இப்ப வர வர
எப்படி யோசேப்பு ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் வர வர விருத்தி அடைந்தான். இன்னைக்கு வர வர உங்க களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது. வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியங்கள் என்ன என்பதை நாம் மறந்து போக கூடாது. அருமையானவர், இந்த காலவெளியிலே நம் தேவனை குறித்த அறிவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் களஞ்சியங்களை திறந்து நம் களஞ்சியங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வார்த்தையை பிடிப்போம், வாழ்க்கையில களஞ்சியங்கள் நிரம்ப நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல நீங்கள் விசேஷித்தவங்கப்பா. இந்த பறவைகளை பாருங்க, காகங்களை பாருங்க, எல்லாமே காட்டு புஷ்பங்களை பாருங்க, இதெல்லாம் நான் உடுத்து வைக்கிறேன். இதுக்கெல்லாம் எதாவது கலைஞர் இருக்குதா? அது சேர்த்து வைக்குதா? இல்லையே. ஆனாலும் அதற்கெல்லாம் பிழைப்பூட்டுகிற தேவன். சொல்லுங்க, என் தேவன் என்னை பிழைப்பூட்டுகிற தேவன். நான் பிழைக்க முடியும். என் தேவன் என்னை பிழைப்பிக்க வைக்கிறார். அவருடைய வார்த்தை என்னை பிழைப்பிக்க செய்கிறது. என் களஞ்சியங்கள், என் இருதயமாகி களஞ்சியத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிரம்ப போகிறது. அவர் வைக்கிறார் வார்த்தையை. இஸ்ரவேல் மீது அது இறங்கி கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையின் தன்மையை, அவரை நாம் புரிந்து கொள்வோம். இந்த நாளிலே ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? சொல்லுங்க, நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. என் களஞ்சியங்கள், என் ஸ்டோர், என்னுடைய எல்லா பேங்க் அக்கவுண்ட், என்னுடைய வீட்டின் களஞ்சியங்கள், நான் செய்கிற தொழில் எல்லா விதமான ஸ்டோரும் இயேசுவின் நாமத்தினாலே சகலவித வஸ்துக்களாலும், சொல்லுங்க, சகலவித வஸ்துக்களாலும் கொடுக்கத்தக்கதாய் அது நிரம்பி இருக்கிறது. அது நிரம்பி இருக்கிறது. சங்கீதம் 149:13 அப்படித்தான் சொல்லுகிறது. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களினாலும் கொடுக்கத்தக்கதாய் அது நிரம்பி இருக்கிறது. எங்கள் கிராமங்களில், சொல்லுங்க, எங்க வீடுகளில், எங்கள் கிராமங்களில், எங்கள் வீடுகளில் 1000 10,000 ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகுகிறது, பலுகுகிறது. நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யுங்க. நீங்க சொன்னபடி என்ற வார்த்தையின்படி தேவன் சகலவற்றையும் நிரப்ப வல்லவர். சொல்லுங்க, என் தேவன் என்னை பிழைப்பூட்டுகிறார். ஆமென். என் தேவன் என்னை பிழைப்பூட்டுகிறார். ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நான் விசேஷித்தவன். எல்லாரை காட்டிலும் தேவன் என்னை விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார். என்னை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறார். வசனம் எனக்குள்ளே வேலை செய்கிறது. வசனம் எனக்குள்ளே முளைக்க ஆரம்பிக்கிறது. வசனம் எனக்குள்ளே பெரிய காரியங்கள், பெரிய மாற்றங்களை கொடுக்கிறது. வியாதிகள் மறைகிறது, வெற்றி உண்டாகிறது. விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விடியலாக மாறுகிறது. இன்றைக்கு இருள் மறைகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே என்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவர், என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவர். என் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த களஞ்சியங்களை திறந்து கொடுக்கிற ஆண்டவர், அவர் களஞ்சியங்களை திறந்து கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன? அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல நான் நம்பிக்கையா இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17 அதானே சொல்லுகிறது. வார்த்தை பிடிப்போம், வார்த்தையை நம்புவோம், வார்த்தையில நிலைத்திருப்போம். இந்த உலகத்தில் எண்ண முடியாத, அளக்க முடியாத, இழுக்க முடியாத ஆசீர்வாதங்கள் என்னை பிடிக்கிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் வார்த்தைகளை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அந்த காலை பொழுதில் நிச்சயமா நீங்கள் போகிற இடங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள், நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நிச்சயம் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவிலே பெரிய மாற்றங்களை இன்றைக்கு காணப்போகிறீர்கள். இதை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் பேசுங்கள். நிச்சயம் பாலும் தேனும் என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. என் ஜீவனுள்ள நாளிலே நான், என் கண்கள் காண்கிறது, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறேன். எனக்கு பாக்கியம் உண்டாகிறது, நன்மை உண்டாகிறது. பேசிட்டே இருங்க. வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நான் காண்போம். நிச்சயமாய் காண்போம். நிச்சயமாய் அதை தேவன் செய்கிறார். அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். இந்த அருமையான வேளையில ஜெபிப்போம். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தந்து இந்த உலகத்தில் அவர் மூலமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தை இந்த காலை வேளையில நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவர், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அருகிலே, நீர் உள்ளே இருக்கிறீர். ஒவ்வொருவருக்குள்ள வாசம் பண்ணுகிறீர். உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களை பிடிக்கிறது. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த நாளில கர்த்தாவே, அன்றைக்கு ஆண்டவர் 7 ஆண்டுகள் கர்த்தாவே வறுமை,
பஞ்சம் கொடிதாய் வர வர கொடிதாய் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லாமல் களஞ்சியங்களை திறந்து விற்று கொடுத்தார். அன்றைக்கு யோசேப்பு, நீர் எனக்காக விற்கப்பட்டீர் ஆண்டவரை, நான் விற்கப்படக்கூடாது என்பதற்காக, யாரும் என்னை விலைக்கு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக தன் ஜீவனை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினீரே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அல்லவா நாங்கள் அடிமைகளாய் வாழ்வதா, இன்னும் தரித்திரமான நிலையிலே வாழ்வதா? ஆண்டவரை, இது எனக்கு கேவலமான நிலை அல்ல, உமக்குத்தானே. நீர் பிடியும், நீர் மாற்றங்களை கொடுக்கிற, நீ நிச்சயமா இப்படிப்பட்ட நிலைகளில் எங்களை கொண்டு போகிறவர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொன்னீர். ஓ, என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படியாய் உயிருள்ள சாட்சிகளை நீர் ஏற்படுத்துகிறது. அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட களஞ்சியங்களின் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் நிரம்புவதாக, ஆண்டவரை பலவீனங்கள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாவதாக. எந்த பகுதியிலே சரீரத்தில் இருந்தாலும் இந்த வேளையில ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற மாத்திரத்தில் வல்லமை வார்த்தையிலே சத்தத்திலே உண்டு என்பதை நாங்கள் அறிந்து இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரை விடுவிக்கிற நாமத்தினால பிடித்துக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் உடைய கரம் ஆட்கொள்வதாக. நீதியின் கரம், ஆசீர்வதிக்கிற கரம் தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நீ தருகிறீர். இரவு முழுவதும் பாதுகாத்தீர். இந்த காலை பொழுதிலே உம்மோடு கூட நாங்கள் சம்பாஷித்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் பயணத்திலே தொடர்ந்து பிடித்து எங்களை நடத்துவதாக அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பிள்ளைகளை சாட்சியா வைங்க. உம்முடைய ஆண்டவரை, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்த ஒரு பிரதிபலிப்பான ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் காணும்போது எப்படி அன்றைக்கு மோசேயினுடைய முகத்திலே மகிமை காணப்பட்டதோ, ஆண்டவரை அநேகர் பார்த்து கண் மூடிக்கொண்டார்களோ, அதை விட ஆண்டவரை எண்ணி பார்க்க முடியல, ஐயோ ஐயோ என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பிரமிக்கத்தக்கதான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, பிடித்துக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் களஞ்சியங்களை நிரப்புகிறவர், நம்மை பிழைப்பூட்டுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவர் களஞ்சியங்களை திறந்தே வைத்திருக்கிறார். யாரெல்லாம் நோக்கிப்பா இலவசமாய் அவர் கொடுக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை. நிச்சயம் அந்த நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை பாருங்க. எல்லாத்துக்கும் பதில் அவர்கிட்ட இருக்குது. அவரிடத்திலிருந்து நாம் அவர் எங்கேயே இருக்கிறார், இல்லை நமக்குள்ள இருக்கிறார். நீங்க வார்த்தை வடிவில் இருக்கிறார். உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். பிடித்துக் கொள்வோம், சுடர்களைப் போல பிரகாசிப்போம். மீண்டும் சந்திக்கலாம். ஆமென்.